உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். திரு சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மும்முனை போட்டின்ற களம் வந்து திமுகவுக்கு எதிராக முன்வைக்கப்படுதா? தமிழ்மணி சார் வந்து திராவிட கட்சிகளே சரியா செய்யலன்ற அதான் வழக்கறிஞர் சொன்னதில் முதல்ல ஒரு ஷாக்கிங்காக சொன்னார். எல்லா இலவச திட்டங்களும் தவறு என்று சொன்னார். அப்புறம் அவரே சில கான்ட்ரடிக்டே சொல்லிட்டார். விஜய் வந்து இலவசமாக படிக்க வைக்கணும்னு சொன்னார். அதை தாண்டி இலவச உணவு கொடுக்குற செஷனே நான் சொன்னேன்னு சொன்னார். அந்த வகையில் அவருடைய முயற்சி போற்றுதலுக்குரியது. அதாவது காலை உணவுங்கிறது ஒரு அற்புதமான திட்டம். அதே மாதிரி பசித்தவர்கள் அனைவருக்கும் உணவுங்கிறது இன்னொரு அற்புதமான திட்டம். இதெல்லாம் நடக்கணும். அது வறியவர்களுக்கு போய் சேரணும். அது பணமாகவோ உணவாகவோ போய் சேர்ந்தால்தான் ஒரு நியாயம். ஏன்னா காலமாக ஒடுக்கப்பட்டவர்கள், வறிய நிலையில் இருப்பவர்கள், படிப்பறிவற்றவர்கள், இவர்களுக்கு போய் சேர்வதுங்கிறது ஒரு சமூக நீதி. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய முதல்வருடைய சாதனைகள் இந்த 5 ஆண்டுகளில் பல சாதனைகள் நடந்திருக்கு. அவருடைய தேர்தல் அறிக்கையும் அதிமுகவோட தேர்தல் அறிக்கைன்னு பார்த்திங்கன்னா நிறைய கம்பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, அவர் வந்து சாதித்து முடித்து என்ன ஒரு அற்புதமான ஒரு ப்ளூ பிரிண்டோடு கேட்குறாரு, முன்வைக்கிறார். ஆனால் திரு இபிஎஸ் அவர்கள் இன்றைக்கும் ஒரு பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவருடைய ஒரு விஷலிஸ்ட், ஒரு விருப்பப்பட்டியல் இப்படி தான் இருக்குது. இப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா இவர் முடியவே முடியாதுன்னு சொன்ன 1000 ரூபாயை கொடுத்து சாதிச்சாரு. அங்கதான் சார் கேள்வி. எதிர்கட்சி தலைவராக இபிஎஸ் தொடர்ச்சியான கருத்துக்களை முன்வைத்த பிறகு தானே சார் அதை கொண்டு வராங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 1000 ரூபாய் உரிமை தொகை என்பது இந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பல இயக்கங்கள், கமல்ஹாசனுடைய இயக்கம் உட்பட எல்லாரும் சொன்ன விஷயம். நான் அதுக்குள்ள போகவே இல்லைங்க சார். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆட்சி வந்த புதிதில் என்ன காலகட்டம்? கொரோனா காலகட்டம், எல்லா நெருக்கடிகள். அதை தாண்டி இன்னைக்கு ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. 2 பிரதானமான வாக்குறுதிகள். ஒன்று நீட் விலக்கு, அதுக்கான ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. 2வது மகளிருக்கான உரிமை தொகை. ஆட்சிக்கு வந்த உடனே எவ்வளவு இக்கடியான சூழல் இருந்தாலும் கொண்டு வராங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வந்து பதவியேற்ற நாளிலே விடியல் பயணம்னு சொன்னார். அது எவ்வளோ பெரிய லிபரேஷன் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சி, வேற எந்த நாட்டிலும் நினைத்து பார்க்க முடியாத புரட்சி. வீட்டில் ஒடுங்கி இருந்த பெண்கள் சுதந்திரமாக வராங்க. இன்றைக்கு வந்து அது உலகம் முழுக்க போற்றப்படுது. அப்படி ஒரு திட்டம். நீட் பொறுத்தவரை உண்மையிலே ஒரு கொடிய விஷயம். அது நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒன்றிய அரசு அதில் தெளிவாக இருக்குது, சாத்தியமே இல்லைன்னு சொல்லி நிற்கிது. அதுக்கு எதிரான தொடர் போராட்டம் தேவை. ஆனாலும் கூட என்ன எடப்பாடியார் 7.5 அறிவித்தது ஒரு அற்புதமான விஷயம், நல்ல விஷயங்கள் யார் செய்தாலும் பாராட்டும். அதே நேரத்தில் நம்முடைய சிஎம் ஸ்டாலினுடைய திட்டங்களில் ஒரு முக்கியமான திட்டம் வந்து மாணவர்களை எக்யூப் பண்ணுறது. ஏன்னா நீட் முடியாமல் போச்சா, அதே நேரத்தில் எக்யூப் பண்ணி நம்ம பசங்க நிறைய பேர் அடித்து வரக்கூடிய பயிற்சிகள் தரப்படுது. இதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம், முதல்வர் சொல்லக்கூடிய விஷயம், இன்றைய தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தலுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான கிரிட்டிக்கலான விஷயம். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். நான் வந்து வெறும் அரசியல்வாதிகளை தாண்டி இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு ட்வீட்டை வச்சு சொல்கிறேன். கர்நாடகாவில் ஒரு கன்னட எழுத்தாளர் ஒரு பதிவு போட்டிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டு மக்களே தேர்தல் வருது, கொஞ்சம் உஷாராக இருங்க. நாங்கள் கோட்டை விட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்தோம். இன்றைக்கு வந்து அது வந்து அந்த இந்தி வந்து எவ்வளோ பெரிய பேர்டனாக எங்கள் குழந்தைகளுக்கு இருக்குதுன்னு சொல்லி கர்நாடக அரசு ஒரு முடிவு எடுத்தது. என்ன முடிவு? அதாவது 3வது பாடமாக இருக்குது. இது வரைக்கும் அது ரேங்க்லேயும் கணக்கிடப்பட்டது. இப்போ வந்து ரேங்க் வேண்டாம், ஜஸ்ட் பாஸ் இருந்தால் போதும்னு ஒரு சின்ன இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு முடிவு. ஆனால் இன்றைக்கி கொந்தளிக்கிறாங்க அங்கே உள்ள பிஜேபியினர். அதை வந்து எக்காரணம் கொண்டும் இந்தி கட்டாயம் என்று மீண்டும் கொண்டு வரதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏற்கனவே கன்னட மொழி பாதி அழிஞ்சிருச்சு. நீங்கள் அற்புதமாக 68லே ஒரு முடிவு கொண்டு வந்தீங்க, இருமொழி கொள்கைன்னு. ஆனால் இப்போ நீங்கள் கோட்டை விட்டீங்கன்னா மீண்டும் அந்த டேஞ்சர் இருக்குது. என்டிஏ கூட்டணி ஆட்சி வந்தால் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய அச்சுறுத்தல் உங்களுக்கு வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே தான் சொல்கிறாரு தமிழ்மணி சார். சொல்கிறாரு, நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, ஓகே, கடன் சுமை அதிகரிச்சிட்டீங்கல்ல, வெறும் இலவசங்கள் கடன் சுமை பற்றி கடன் சுமை அதிகரிச்சது தான் மிச்சம்ன்ற ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கோங்க. வளர்கிற எல்லா பெரிய நாடுகளும் கடன் வாங்குது. அதே நேரத்தில் அவர் சொன்னார் இல்லையா, தமிழ்நாடு அதிக கடன் வாங்கியிருக்கு. அது 9.5 lakh crore. சரியா? கிட்டத்தட்ட இதே அளவுக்கு யூபி வாங்கியிருக்கு, மகாராஷ்டிரா வாங்கியிருக்கு.
இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னு சொன்னால் அந்த கடன் வரம்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு வரம்பு கொடுக்குது, சம் 27% அதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி. உண்மை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த 27% தாண்டி கிட்டத்தட்ட 6-7 மாநிலங்கள் இருக்குது, பஞ்சாப், ராஜஸ்தான் உட்பட. தமிழ்நாடு அந்த கடன் வரம்புக்கு உள்ளே இருக்குது. அது மட்டும் சொல்கிறத முதல்ல உள்வாங்கிக்கோங்க. கடன் வரம்புக்குள் கட்டாயம் வைக்க வேண்டும் என்ற தெளிவான முடிவோடு முதல்வரும் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஈடு இணையற்ற வளர்ச்சி. அவர் கிண்டலா சொல்றாரு இல்லையா, புரிஞ்சுக்கோங்க, கிண்டலா சொல்றாரு இல்லையா. 2021ல அதிமுக அரசாங்கம் கடன் சுமை அதிகரிச்சுன்னு சொன்னாங்க. அதற்காக தான் என்ன பண்ணாங்க, ஒரு பொருளாதார குழு அமைச்சாங்க. அந்த பொருளாதார குழு அமைக்கப்பட்ட பிறகும் கடன் சுமை அதிகரிக்குன்னா அந்த குழு சரியா செயல்படல. பொருளாதார குழு வந்து கடனை மட்டும் கட்டுப்படுத்துறது, கடனை கட்டுப்படுத்துறாங்க, உண்மை வரம்புக்குள்ள தான் வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வளர்ச்சிக்காக எவ்வளவு பணிகள் செய்யப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு ₹1 கொடுத்தா 29 காசு தான் தருது. அவன் வந்து யூபிக்கு எவ்வளவு தரான், 3 ரூபாய் தராங்க. இங்கே 29 காசு. பீகாருக்கு ₹7 தர்றாங்க. ஆனாலும் அந்த மாநிலங்கள் கற்பனை செய்ய முடியாத 11.29 வளர்ச்சி, இரட்டை இலக்கு வளர்ச்சி தமிழ்நாடு மட்டுமே சாத்தியமாக இருக்கு. அது எதனால? பொருளாதார வல்லுநர்கள் மட்டும் இல்லை, முதல்வர் போன்ற ஒரு அற்புதமான தலைவர்கள் மட்டும் இல்லை, ஒரு அருமையான அதிகாரிகள் டீம். இது வந்து அதிகம் பேசப்படலைங்க. நான் இன்னைக்கு இதை சொல்கிறது அவசியம்னு நினைக்கிறேன். ஒரு சைலண்ட் ஒர்க்கர்ஸ், சைலண்ட் வாரியர்ஸ், நல்ல அற்புதமான அதிகாரிகள் இருக்கிறாங்க. நான் பெயர் சொல்ல விரும்பல. கமிட்டட், டெடிகேட்டட் ஆஃபீஸர்ஸ், இவங்களுடைய ரோல்லாம் இருக்குது. அதனால தான் இத்தனை துறைகளில் இத்தனை வளர்ச்சி. ஏங்க, நான் ஒன்று சொல்கிறேன், 2021ல் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போனவங்க வெறும் 50 பேர். இன்னைக்கு 500க்கு மேலே போகிறாங்க. அதுவும் ட்ரைபல் ஸ்கூல்ஸ்லேருந்து போகிறாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ திட்டமிட்ட பணிகள் நடக்குது தெரியுமா? இந்த இடைநிற்றலை 8வது வகுப்பு வரை இடைநிற்றலை இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த மாற்றம்ன்றீங்க. அதிமுகவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இப்பதான் ஒப்பிட்டு சொல்றேன்ல, 2021ல் 50 பேர், இன்னைக்கு 500 பேர். அதுல ட்ரைபல் ஸ்கூல்ஸ்ல இருந்து போனதே இல்லை, இப்ப போறாங்க. வெளிநாடுகள் போய் படிக்கிறாங்க. அம்பேத்கர் கல்வி உதவி திட்டத்தில் 35 லட்சம் ரூபாய் கிட்ட வாங்கி படிக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்திக்கோங்க. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் டிஸ்பாரிட்டி இருக்குது. நம்ம ₹1 கொடுத்தா 29 காசு தான் தர்றாங்க. அவங்களுக்கு ₹3 கொடுக்குறாங்க, ₹7 கொடுக்குறாங்க. பாவர்ட்டி சொல்கிறீங்களா, மக்கள் தொகை சொல்கிறீங்களா, அதெல்லாம் அடுத்த விஷயம். குறைந்தபட்சம் நம்முடைய முதல்வர் இதிலே போய் கேட்டார், ஃபினான்ஸ் கமிஷன் மீட்லேயே கேட்குறாரு, ₹1 கொடுத்தா 50 காசு கொடுங்க. இது ஒரு நியாயமானது. அதுக்காக போராடுங்களேன். அது பேசவே மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க கேட்குறதெல்லாம், ஏன்னா அப்படித்தான், அது நியாயம்தான். அவங்க ஏழைகள், அவங்களுக்கு ₹7 கொடுக்கட்டும், நம்ம பணத்தெல்லாம் சுரண்டி அங்கே கொடுக்கட்டும். இது என்ன நியாயங்க? இதுதான் தொடரும். அதனால தான் சொல்கிறேன், தமிழ்நாடு வேர்சஸ் டெல்லி, தெளிவாக இருங்க. தமிழ்நாடு ஜெயிக்க. திட்டங்கள், வாக்குறுதிகள், பிரச்சாரம் மூன்றுமே அவசியம் என்பதை தான் இந்த கருத்து கணிப்பும் சொல்லியிருக்கு. பட் நம்முடைய அதிமுக தோழர் ஜெமிலா சொன்ன மாதிரி அதிமுகவுடைய பெரும் பங்களிப்பும் இருக்குது. அவங்களுடைய தொடர்ச்சியான நல்ல திட்டங்கள், கறவை மாடு, இலவச ஆடுகள், இதெல்லாம் அற்புதமான திட்டங்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் இருக்குது. ஒரே விஷயம், இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அறிவிக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின மாணவர் மாதிரி அச்சீவ் பண்ணிட்டு அறிவிக்கிறாரு. இபிஎஸ் பொறுத்தவரை என்னென்னா, இன்றைக்கு ஒரு பிஜேபியோட கட்டுப்பாட்டிலிருந்து அறிவிக்கிறார். இதுதான் வித்தியாசம். ஸோ இந்த வித்தியாசம் தேர்தலில் சரியான முடிவை தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.